The Little Cook Dora Bora channel subscribe பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. ஹேமா, நேத்து உங்க அம்மாவுக்கும் பக்கத்து வீட்ல ஏதோ சின்ன பொண்ணு வந்திருக்கா. அதோட சித்திக்கும் சண்டையாமே. தெருவே நின்னு வேடிக்கை பார்த்ததாமே. நாங்க தான் அந்த சீனை மிஸ் பண்ணிட்டோம்ப்பா. அதுக்கு ஏன்பா கவலைப்படுற? வேணும்னா எங்க அம்மாவை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன். உங்க வீட்லயே வந்து நல்லா சண்டை போடுவாங்க. நீ வேணா அப்ப பார்த்து என்ஜாய் பண்றியா? ஐயோ, அதெல்லாம் வேணாம்ப்பா. நாங்க எல்லாருமே ரொம்ப டீசென்ட்டா வாழறவங்க. ஓஹோ, நீங்க எல்லாம் ரொம்ப டீசென்ட்டா வாழறவங்களா? சரி சரி. ஹேமா, அவ நம்மள ரொம்ப சீன்றா. அவளை இன்னைக்கு நம்ம வெச்சி செய்யணும். ஏதாச்சும் ஐடியா பண்ணு. பிரீத்தி, அதெல்லாம் நான் எப்பயோ ஐடியா பண்ணிட்டேன். இரு இப்ப நான் எப்படி கோத்து விடுறேன்னு பாரு. ஜாக்லின், நாங்க எல்லாரும் கேம் விளையாட போறோம். நீங்களும் வரீங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வருவீங்களான்னு எனக்கு தெரியல. வாட்? என்ன கேம் அது? எதுக்கு நாங்க சரிப்பட்டு வர மாட்டோம் நீ சொல்ற? அது ஒண்ணும் இல்லப்பா. நாங்க நிறைய பலூன் ஒட்டி வச்சிட்டு அதுல வில்லும் அம்பும் விட்டு பலூனை பட்டு பட்டுன்னு உடைப்போம். இன்கேஸ் பலூனை உடைச்சா புதுசா வந்திருக்க ஓரியோ ரெட் வெல்வெட் பிஸ்கட் சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கே நல்ல டேஸ்டா இருக்கும். இன்கேஸ் பலூனை உடைக்கலனா புதுசா வந்திருக்க லேஸ் சில்லி சிப்ஸ் சாப்பிடணும். அத சாப்பிட்டாலே வாய் ஃபுல்லா எரியும். அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 ஹவருக்கு தண்ணியே குடிக்க கூடாது. இதுதான் பெட். இந்த கேம் தான் நாங்க விளையாடலாம்னு இருக்கோம். ஆனா இந்த கேம்ல விளையாடுறதுக்கு தைரியம் நிறைய தேவை. ஆனா அந்த தைரியம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி நாங்க உங்களை விளையாட்டுக்கு சேர்த்துக்க முடியும்? நீ யார்கிட்ட தைரியத்தை பத்தி பேசுற? உங்களை விட எங்களுக்கு தைரியம் அதிகமாவே இருக்கு. அந்த கேமுக்கு நாங்களும் வரோம், வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம். எப்படி நாங்க அந்த கேம்ல ஜெயிச்சிட்டு பிஸ்கெட்டை சாப்பிடுறோம் மட்டும் நீ பாரு. நாங்க ஜெயிக்கிறோமா இல்லையா, அந்த பிஸ்கெட்டை மட்டும் நாங்க எப்படி சாப்பிட்டு காட்டுறோம்னு பாரு. சாப்பிடுற விஷயத்துல எல்லாம் எங்களை தோக்கடிக்க முடியாது. நாங்க கேமுக்கு ரெடி, ஓகேவா? இதோ பாரு நிலா, நான் ஷாப்பிங் போறேன். உன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. உன்னை மட்டும் கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கேன், உங்க அப்பா 10 வாட்டி போன் பண்ணி நிலாவை பத்திரமா பாத்துக்கோ, நிலாவை பத்திரமா பாத்துக்கோ, கூட்டத்துல தொலைஞ்சிருவான்னு என் உயிரே எடுத்துருவாரு. அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன், சரியா? நான் போயிட்டு 2 ஹவர்ஸ்ல வந்துருவேன். நான் வர வரைக்கும் நீ வீட்லயே ஒழுங்கா இருக்கணும். தேவையில்லாம அந்த பசங்களோட போய் விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது. நீ போய் அவங்களோட விளையாடுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நேத்து மாதிரி எங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வந்துரும். அதனால நீ அவங்களோட எல்லாம் போக கூடாது, சரியா? நீ வர வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே இரு. சரிங்க சித்தி, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்க போய் ஷாப்பிங் போயிட்டு வாங்க சித்தி. நிலா, உங்க சித்தி ஷாப்பிங் தானே போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்க தூரமா நின்னு கேட்டுட்டு தான் இருந்தோம். அவங்க தான் வரதுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. வாப்பா, எங்களோட வந்து விளையாடுப்பா. இல்லக்கா, எங்க சித்தி என்ன வீட்லயே இருக்க சொல்லிருக்காங்க. உங்களோட விளையாடுனது அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன போட்டு திட்டுவாங்கக்கா. அதான் உங்க வரதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. எங்களோட வந்து ஒரு 1 ஹவர் விளையாடுப்பா. நீயும் வீட்ல எவ்வளவு நேரம் தான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருப்ப? அவங்க சப்போஸ் வரா மாதிரி தெரிஞ்சதுன்னா நீ வீட்டுக்குள்ள போயிடு. கேட்டா வீட்டுக்குள்ளதான் இருந்தேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுடு. சும்மா வா, வந்து விளையாடு. இதுல என்ன இருக்கு? சரிக்கா, நான் ஜஸ்ட் 1 ஹவர் மட்டும் விளையாடிட்டு நான் எங்க வீட்டுக்கு வந்துடுறேன்க்கா. இல்லனா எங்க சித்தி திட்டுவாங்க, சரியா? ஏய் ஜாக்லின், இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? யாரு ஃபர்ஸ்ட் வில்லம்பு விட்டு பலூனை உடைக்கிறது? என்ன பிஸ்கட் சாப்பிட வந்தீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. யா, நாங்க ஃபர்ஸ்ட் விளையாடுறோம். எங்களுக்கு விளையாடுறதுல எந்தவித கவலையும் இல்ல. பட் ஒன்ஸ் நாங்க வில்லம்புல கைய வச்சோம்னா எல்லா பலூன்ஸையும் பட்டு பட்டு பட்டுன்னு உடைச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடைக்கிறதுக்கு பலூன் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. பட் ஏன் அளவுக்குலாம் உங்களால குறிப்பாக்க முடியாது, சொல்லிட்டேன். கேமோட ரூல்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த ஸ்மைலி பலூனை வில்லம்பு விட்டு கரெக்டா உடைச்சீங்கன்னா இந்த ஓரியோ ரெட் வெல்வெட் பிஸ்கட் சாப்பிடலாம். ஒருவேளை வில்லம்பு விட்டு பலூனை உடைக்கலன்னு சொன்னா இங்க பாருங்க, புதுசா வந்திருக்க லேஸ் ரெட் சில்லி சிப்ஸ். இத சாப்பிடணும். இத பாத்தீங்கன்னா பார்க்கவே ரெட்டிஷா இருக்கு பாருங்க. இது வாயில வச்சா செம்ம காரமா இருக்கும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு தண்ணியே குடிக்க கூடாது. இதுதான் பெட். இப்பவே நான் சொல்லிட்டேன், சரியா? என்ன கேமுக்கு வரீங்கல்ல? ஜாக்லினை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அவ பேச்சு அவளே கேட்க மாட்டா. ஏய் பூஜா, ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ல நீ போய் விளையாடி காட்டு. அந்த பலூன்ஸ் எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு உடையணும். அப்பதான் உங்களுக்கு நம்மளோட அருமை தெரியும், சரியா? என்னப்பா பொசுக்கு நீ என்ன போக சொல்லிட்ட? கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு ஏதாவது பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில என்ன கோத்து விட்டுட்ட? பூஜா, இதுக்குதான் வாய் வச்சுன்னு சும்மா இருக்கணும்ன்றது. நான் கம்மன் இல்ல. போ போ, போய் விளையாடு போ. நீ அம்ப வேற எங்கேயாச்சும் தான் போய் விட போற. நீ அப்புறம் வந்து காரமான சிப்ஸ் எடுத்து சாப்பிடு போ. ஐயோ கடவுளே, நானே வாயை விட்டுட்டேன். எப்படியாவது இந்த அம்பு கரெக்டா பலூனை போய் உடைக்கணும். 2 சான்ஸ் தான் தரேன்னு
வச்சுன்னு சும்மா இல்லாம. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் போங்க. நீங்க என்ன லட்சணத்துல வில்லம்பு விடுறீங்கன்னு நான் பாக்குறேன். இதோ நான் வரேன், எனக்கு என்ன பயம்? ஏய் ஹேமா, அது குறி பார்த்து கரெக்டா விடணும்டி. தப்பா விட்டேன்னு சொன்னா அந்த காரமான சிப்ஸ சாப்பிடணும், வாய் ஃபுல்லா எரியும். நீ வேற தேவையில்லாம வரங்கேன்னு வாயை விடுற. எனக்கு தெரியாது, அது வில்லம்பு விட தெரியுமோ தெரியாதோ, ஆனா சிப்ஸ் சாப்பிட்டா காரமா இருக்க கூடாதுன்றதுக்காக நான் ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணிட்டேன். எல்லாம் முன்னேற்பாடா தான் வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எதுக்கு அசிங்கமா குறியெல்லாம் பார்த்து அடிச்சுக்கிட்டு? அதான் இவ்ளோ பலூன் இருக்குல்ல, கண்ணை மூடிட்டு இந்த அம்ப விடுவோம். ஏதாச்சும் ஒரு பலூன்ல போய் குத்தாமலையா போக போகுது, பாத்துக்கலாம். ரெடி, 1 2 3. ஜஸ்ட் மிஸ். என்ன பண்றது? ஏய் ஹேமா, இதான் நீ அம்பு விடுற லட்சணமா? ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணு, முடியலனா இந்த சிப்ஸ் சாப்பிடு. சரி சரி, அதான் இன்னொரு சான்ஸ் இருக்குதுல்ல, ட்ரை பண்ணுவோம். ரெடி, 1 2 3. என்ன இது? ஏமா விட்ட அம்ப காணோம்? என்ன, நான் விட்ட அம்பு எங்கேயுமே காணோம். எங்க போச்சுனே தெரியல. அக்கா அக்கா, அங்க பாருங்க அக்கா, அந்த அக்கா கிட்ட. ஏய் எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அம்பு எங்க இருக்குதுன்னு. கொஞ்சம் ஏமாந்திருந்தா என் நெஞ்சிலே குத்தி இருக்கும். ஏண்டி, நீ அங்க விட்ட அம்பு என் காலடியிலே வந்து விழும். நல்லா குறி பாக்குறப்போ வந்து இந்த சில்லி சிப்ஸை சாப்பிடு. இந்த சிப்ஸ் எல்லாம் எனக்கு ஜிஜிபி மேட்ரு. இந்த சிப்ஸ் எத்தனை பாக்கெட் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். முன்னேற்பாடு இல்லாம வருவேனா நானு? சூப்பரா இருக்கு இந்த சிப்ஸ். ஒண்டிக்கே இந்த சிப்ஸ் பத்தாது. நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. என்ன இவ இந்த சிப்ஸ் மறுக்கு மறுக்குன்னு எடுத்து தின்னுகிட்டே இருக்கா? இவெல்லாம் மனுஷியானே என்னன்னு தெரியலையே. என்னப்பா இவ்ளோ காரமான சிப்ஸ் எல்லாம் இவ்ளோ அசால்ட்டா சாப்பிடுற? உனக்கு வாய் எரியல? அதெல்லாம் மத்தவங்களுக்கு, நாங்கலாம் மிளகாவே மென்னு தின்றவங்க. தெரிஞ்சுக்கோங்க என்ன பத்தி. ஜாக்லினே, நீ என்ன கிண்டல் பண்ணது போதும், வந்து நீ அம்பு விடுவா. இந்த அம்பு விடுறதுல எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நானா அசால்ட்டா எல்லா பலூனையும் பட்டு பட்டு பட்டுன்னு உடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். ஓ ஷிட், ஜஸ்ட் மிஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இவ இந்த வாட்டி அம்பு கரெக்ட்டா விட்டு பலூன் உடையலனா இவள சிப்ஸ் சாப்பிட வச்சிடலாம். இந்த வாட்டி நான் கரெக்ட்டா ஒரு ஐய க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஐய ஓபன் பண்ணிட்டு குறி பார்த்து கரெக்ட்டா அடிக்கிறேன் பாரு. அந்த மாதிரி பண்ணா பலூன் கண்டிப்பா ஹிட் ஆகும். எஸ், லெட்ஸ் ட்ரை இட். ஓ, பாத்தீங்கல்ல எப்படி பலூன் சுருங்கி போச்சுன்னு. நாளா அம்பு விட்டனா கரெக்ட்டா விடும். ஆமா ஜாக்லினே, பலூனும் உன் மூஞ்சி மாதிரியே சுருங்கி போயிடுச்சு. சரி சரி, நீ போயிட்டு சிப்ஸ் சாப்பிடு போ. எதுக்கு நான் சிப்ஸ் சாப்பிடணும்? அதான் ஃபர்ஸ்ட் டைம் தப்பானாலும் செகண்ட் டைம் கரெக்ட்டா பலூனை ஹிட் பண்ணிட்டல, அதனால நான் பிஸ்கட் தான் சாப்பிடணும். பட் ஐ டோன்ட் லைக் தி பிஸ்கட், அதனால நான் சிப்ஸ் சாப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கோ. கேமோட ரூல்ஸ் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. சிப்ஸ் சாப்பிடாம தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் டபுள் விடுற பரிவ. ஓகே, நெக்ஸ்ட் உங்க டீம்ல இருந்து யாரனா ஒருத்தர் வாங்க, வந்து அம்பு விடுங்க. அபி, நீ போய் இந்த வில்லம்ப விட்டு நம்ம டீமோட மானத்தை காப்பாத்து அபி. உனக்கு புதுசா வந்து ஓரியோ ரெட் வெல்வெட் பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசை இல்லையா உனக்கு? எதுக்கு? தோத்துட்டு அப்புறம் அந்த காரமான சிப்ஸ் சாப்பிடுறதுக்கா? ஜெயிச்சாதான் அந்த பிஸ்கட் சாப்பிட முடியும், ஆனா தோத்துட்டு அந்த சிப்ஸ் தானே சாப்பிடணும். ஒண்ணும் தேவையில்ல, நான் உன்ன இந்த கேம் விளையாடுறதுக்கு வரல, நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். நீ நைஸா என்ன கோத்து விடுற? அடி பாவி, நைஸா கைண்டிக்கிட்டேடி. உன்னை போய் நம்பணும் பாரு. என்ன அடுத்தது யாருமே வரல உங்க குரூப்ல இருந்து? எல்லாம் பயந்தாங்குள்ளீங்களா? வெறும் வாயில தான் வட சுடுவீங்களா? இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க, நாங்களாச்சும் ட்ரை பண்ணோம், உங்களுக்கு அதுக்கு கூட தைரியம் கிடையாது. எங்களோட சரிசமமா விளையாடுறதுக்கு உங்க யாருக்கும் தைரியம் இல்லைன்னு நான் ஸ்கூல் ஃபுல்லா சொல்ல போறேன் பாருங்க. பூஜா, நீ வாயை மூடு. அடுத்தது யார் விளையாடலாம் தான் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நாங்க வரலன்னு நீயே முடிவு பண்ணிடாத. அக்கா, நான் வேணா போய் ட்ரை பண்ணி விளையாடட்டுமா அக்கா? எனக்கும் இந்த வில்லம்பெல்லாம் விட்டு பலூனை உடைக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. ஏய் நிலா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீ மட்டும் கரெக்ட்டா வில்லம்பு விடலனா உன்னை சிப்ஸ் சாப்பிட சொல்லிடுவாங்க. வாயெல்லாம் ரொம்ப எரியும், உன்னால தாங்க முடியாது. நான் ஏற்கனவே வாய் நிறைய சக்கரை போட்டுட்டு வந்துட்டேன், அதனால தான் ஈஸியா நான் சிப்ஸ் சாப்பிட்டேன். உன்னாலலாம் சாப்பிட முடியாது நிலா. அவளுங்க நீ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாளுங்க, கண்டிப்பா சிப்ஸ் சாப்பிட சொல்லுவாளுங்க. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், சொன்னா கேளு. அடி பாவி, ஏற்கனவே வாய் நிறைய சக்கரை போட்டு வந்துட்டியா? அதனால தான் அந்த சிப்ஸ் ஈஸியா மறுக்கு மறுக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தியா? அதானே பார்த்தேன். எல்லா இடத்துலயும் உன்னோட திருட்டுத்தனத்தை அப்ளை பண்ற பத்தியா? அக்கா, நான் ட்ரை பண்றேன்க்கா, எனக்கு ஆசையா இருக்குக்கா. நான் கண்டிப்பா பலூனை உடைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி போ, நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்ட,
மட்டும் தோத்தானா அவளுக்கு பதில் நீங்க 4 பேருமே சிப்ஸ் சாப்பிடணும் சொல்லிட்டேன். இதுதான் எங்களுடைய கண்டிஷன். ஓகே தானே? நாங்க 4 பேரும் சிப்ஸ் சாப்பிடணுமா? சரி, அப்படி எங்க நிலா மட்டும் கரெக்ட்டா பலூனை உடைச்சிட்டா நீங்க 3 பேரும் சிப்ஸ் சாப்பிடணும். சரியா? இதுக்கு ஓகேவா? உங்களுக்கு என்ன, அவ ஜெயிச்சிட்டானா நாங்க 3 பேரும் சிப்ஸ் சாப்பிடணும். அதானே? எங்க கூட ஜாக்லினும் சேர்ந்து சாப்பிடுவா. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பொண்ணு பலூனை உடைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏய் இடியட், எதுக்காக அவ பலூனை உடைச்சா நம்ம 3 பேரும் சிப்ஸ் சாப்பிடுறதுக்கு ஒத்துக்கிட்டேன்? உனக்கு அறிவுன்றதே சுத்தமா கிடையாது. ஜாக்லின், பெரிய பொண்ணுங்க அவளுங்களாலே முடியலன்னு அந்த சின்ன பொண்ணு அமைச்சிருக்காளுங்க. அந்த சின்ன பொண்ணு பாக்குறதுக்கு ஏதோ பால்வாடி குழந்தை மாதிரி இருக்குது. அவ எங்க இருந்து இந்த பலூன் எல்லாம் உடைக்க போறா? அதெல்லாம் அவ ஒரு பலூனும் உடைக்க மாட்டா. நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா பலூனை உடைக்க மாட்டான்னு தான் அவங்க 4 பேரையும் சிப்ஸ் சாப்பிட சொன்னேன். நீ அதுக்கெல்லாம் போய் பயப்படாத. அவ ஃபர்ஸ்ட் பலூனையே உடைக்க மாட்டா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் அம்பு எப்படி பிடிக்கணும்னே தெரியாது. நிலா நிலா, கரெக்ட்டா குறி பார்த்து அடிச்சிருப்பா. ஒன்னாவது அடிச்சிருப்பா. ப்ளீஸ் பா, நாங்க 4 பேரும் சிப்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு மறுபடியும். என் வாய் வேற இப்ப லைட்டா எரிய ஆரம்பிக்குது. நீ பார்த்து கரெக்ட்டா அடிச்சிருப்பா. இருங்கக்கா, நான் குறி பார்த்துட்டு இருக்கேன்க்கா. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கக்கா. அப்புறம் வேற எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா ப்ராப்ளம்ல. கடவுளே, நிலா கரெக்ட்டா அந்த வில் அம்பு விட்டு அந்த பலூன் உடையணும். அப்படி மட்டும் உடைஞ்சதுன்னா நான் உனக்கு 10 தோப்பு கர்ணம் போடுறேன். இல்ல நாங்க 4 பேருமே ஆளுக்கு 10 தோப்பு கர்ணம் போடுறோம். அடேங்கப்பா, என்னடி இவ அசால்ட்டா எல்லா பலூனையும் காலி பண்ணிட்டா. நான் இவள சாதாரணமா நினைச்சேன். சூப்பரா பண்ணிட்டாளே. ஏய் பூஜா, ஜாக்லின், பிரியங்கா 3 பேரும் வந்து சிப்ஸ் சாப்பிடுங்க. நாங்க எல்லாரும் இந்த பிஸ்கட் சாப்பிட போறோம். நீங்க எல்லாரும் சிப்ஸ் சாப்பிடுங்கப்பா. நீங்க எல்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவங்க தானே? வாங்க வாங்க, வந்து சிப்ஸ் சாப்பிடுங்க. ஓ ஷிட், இந்த சிப்ஸ் என்ன இவ்ளோ காரமா இருக்கு? என் லைஃப்ல நான் இவ்ளோ காரம் சாப்பிட்டதே கிடையாது. ஏய் பூஜா இடியட், எல்லாமே உன்னால தாண்டி வந்தது. எனக்குன்னு வந்து சேர்வீங்க பாரு. ஏய் எங்களுக்கு தான்ப்பா காரமா இருக்கு, எங்களுக்கு மட்டும் என்ன இனிப்பாவா இருக்குது? விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்பா. இட்ஸ் ஆல் இன் தி கேம்னா. பூஜா, ரொம்ப நேரமா கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா சாப்பிடு. எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வந்தது. எங்களால எல்லாம் காரம் தாங்கவே முடியல. நாக்கெல்லாம் எரியுது. எப்பதான் எனக்கு தண்ணி குடிப்போமோன்னு இருக்குது. நிலா வாப்பா, நம்ம எல்லாருமே சேர்ந்து புதுசா வந்திருக்க ஓரியோ ரெட் வெல்வெட் பிஸ்கட் சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கிறதுக்கே ரெட் கலர்ல சூப்பரா இருக்குதுல்ல? எடுத்து சாப்பிடுப்பா. உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. உன்னாலதான் நாங்க எல்லாருமே தப்பிச்சோம். இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காரமான சிப்ஸ் தான் சாப்பிட வேண்டியது இருந்திருக்கும். வா, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போனிலா. ஓரியோ ரெட் வெல்வெட் பிஸ்கட் செம்ம சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. அப்புறமா நீங்க போய் வாங்கி சாப்பிடுங்க. முதல்ல நீங்க அந்த சிப்ஸ் எல்லாம் காலி பண்ணுங்கன்னு. ஏய் பாருடி, அவங்க எல்லாரும் பிஸ்கட் சாப்பிடுறாங்க. உன்னாலதான் நான் சில்லி சிப்ஸ் சாப்பிட வேண்டியதா போயிடுச்சு. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத. கெட் லாஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, இந்த வீடியோல பலூன் கேம்ல எத்தனை ஓரியோ ரெட் வெல்வெட் பிஸ்கட் பாக்கெட் இருந்தது? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி